வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான பிரேமல்லோ அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நம்ம ஹீரோ உயிர்க்குயிரா ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு இவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருது. அதுக்காக சம்பந்தப்பட்டவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. என்ன சம்பவம் நடந்தது, யாரெல்லாம் இவர் பழி வாங்குறாருன்னு சொல்ற படம் தான் இந்த படம். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட பேரு ரவி அப்படின்றது. இப்ப ஹீரோ கிட்ட ஒரு நபரோட ஆதார் கார்டு இருக்கு. அது மூலியமா அவனோட வீட்டுக்கு வந்து விசாரிக்கிறாரு. அவன் வீட்டுல இல்ல, குளத்துல இப்பதான் குளிக்கிறதுக்காக போனான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே குளத்துக்கு போனோம் அப்படின்ற மாதிரி இவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இதுதான் உன் பேரான்னு கேட்கிறாரு. குளிச்சிட்டு இருக்கவனும் ஆமான்ற மாதிரி சொல்றான். அவன் ஆமான்னு சொன்னானே இவர் வேகமா பக்கத்துல போய் அவனை அடிக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காரு. இப்பதான் அவனும் ஹீரோ யாருன்றத பாக்குறான். நீ தானே அப்படின்ற மாதிரிலாம் ஷாக் ஆயிட்டு இருக்கான். நானே தான்டா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பயங்கரமா அடிக்கிறாரு. அவனை வெட்டி அவன் உடம்புல மிளகா பொடி எல்லாம் போடுறாரு. வலியால துடிச்சிட்டு இருக்கான். இவன் போன்ல இருந்து மத்தவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப இவன் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு கால் பண்ணி பேசுறாரு. உங்க ஃப்ரெண்டு உடம்பு முடியாம கீழே விழுந்துட்டாரு, வந்து கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவனும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். இன்னைக்கு காலையில நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. காலையில ஹீரோ தூங்கிட்டு தான் இருந்திருப்பாரு. அப்பதான் யார்கிட்ட இருந்தோ கால் வருது. ஒரு தகவலை தான் சொல்றாங்க. அதை கேட்டோன்னே ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப வேகமா பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராது. அந்த இடத்துல தான் ஹீரோனோட அப்பா கடுப்பா உட்காந்து இருக்காரு. இவர் வந்தோனே இவரை போட்டு பயங்கரமா அடிக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. அடிக்கிற நபரோட பேரு ஈஸ்வர் அப்படின்றது. எதுக்காக என்னோட பொண்ணுக்கு இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி தான் அடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப ஈஸ்வர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு வீடியோவை காட்டுறாரு. அந்த வீடியோல ஹீரோ தான் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி வீடியோ இருக்கு. இதை பார்த்து அவ சூசைடுக்கு அட்டம் பண்ணிட்டா, இப்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கான்ற மாதிரிலாம் ஈஸ்வர் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னு தெரியல, வேகமா இங்க இருந்து ஓடிடுறாரு. இப்பதான் ஈஸ்வரோட பாஸ் இந்த இடத்துக்கு வராரு. அவர் பேரு ரங்கா அப்படின்றது. ரங்கா கிட்ட ஈஸ்வரம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. இதெல்லாம் கேட்கிற ரங்கா ஷாக் ஆயிடுறாரு. அந்த ரவியை சும்மா விட மாட்டேன்னு சொல்றாரு. அதாவது ஹீரோவை சும்மா விட மாட்டேன்னு சொல்றாரு. ஈஸ்வர் இடத்தை விட்டு ஹீரோ ஓடின மாதிரி காமிச்சாங்கல்ல, அப்படி ஓடி வந்துதான் ஃபர்ஸ்ட் நபரை கொலை பண்ணிருப்பாரு. ஃபர்ஸ்ட் நபர் மூலியமா செகண்ட் நபரை ஒரு இடத்துக்கு வர வச்சிடறாரு பாத்தீங்களா. அவனும் ஃப்ரெண்ட் எங்கன்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோ சடனா பக்கத்துல வந்து அட்டாக் பண்றாரு. அவன் கதையும் அந்த இடத்துல முடிக்கிறாரு. அவர் கதையை முடிக்கிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. ஏன் எதுக்குன்னு தெரியல. இங்கதான் பிரேமல்லோன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப சில மாசத்துக்கு முன்னாடி நடந்ததுல இருந்து நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு மெடிக்கல் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. யாராவது வீட்டுக்கு வந்து ஊசி போட சொன்னா அந்த வேலையும் பாப்பாரு. இப்ப இவரோட வீட்டுக்கு வெளியே குளிச்சிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஒரு சின்ன பையன் வரான். அந்த சின்ன பையனுக்கு இவர் ஏற்கனவே ஊசி போட்டிருப்பாரு. சொல்ல சொல்ல கேட்காம ஊசி போட்டுட்டுல, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பையன் இருக்கான்ல, இவர் முகத்துக்கு சோப்பு போடும் போது அந்த பக்கெட்டை தள்ளி வச்சிருவான். இவரும் பக்கெட் எங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காரு. நான் தான் தள்ளி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பையன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். விளையாடுறா ஒழுங்கா தான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அந்த பையன் தரவே மாட்டான். ஒரு ஸ்டேஜ்ல பக்கெட்டை கொண்டு வந்து பக்கத்துல வைக்கிறான். ஹீரோ சட்டுன்னு அந்த பையனோட கையை பிடிக்கிறாரு. ஆனா பையனோட கையை பிடிக்கிறதுக்கு பதிலா ஒரு பொண்ணோட கையை பிடிச்சிடுறாரு. அந்த பொண்ணு தான் ஹெல்ப் பண்றதுக்காக பக்கெட்டை தள்ளி வச்சிருப்பாங்க. இவரும் அந்த பொண்ணு கிட்ட சாரி எல்லாம் கேட்கிறாரு. அவங்களும் எதுவுமே பேசாம இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க யாரு என்னன்னு பாக்கணுன்றதுக்காக வேகமா வெளியே ஓடி வராரு. அதுக்குள்ள கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோக்கு ஒரு நபர் கால் பண்ணிட்டாரு. என்னோட ஒய்ஃபுக்கு ஊசி போடணும், வீட்டுக்கு போய் போட்டுறியான்னு கேட்கிறாரு. சரி சார் நான் போட்டுறேன் அப்படின்ற மாதிரி இவரை ஏத்துக்கிறாரு. ஹீரோவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் கூலி வேலை பாக்குறவரா இருப்பாரு. உடம்பு அசதியா இருக்கிறதுனால வீட்டுக்கு வந்து சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்கார்ல, உங்களுக்கும் சேர்த்து சமைச்சு வச்சிருக்கேன்பா சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஒரு நபரோட ஒய்ஃப்க்கு ஊசி போடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, அந்த ஒய்ஃபை பாக்குறதுக்காக தான் வராரு. வலிக்காம போடுப்பான்னு சொல்லிட்டாங்க. வலிக்காம போடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் நல்லபடியா போட்டுறாரு. இவர் ஒரு மெடிக்கல் ஷாப்ல வேலை பார்க்கறதா சொன்னல, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க அந்த ஓனரோட பையன் இருக்கான். எப்ப பாரு ட்ரோல் வீடியோ பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். இவரும் ஜாலியா அந்த பையன் கிட்ட பேசுறாரு. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் டான்ஸ் ஸ்கூல் தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப எல்லாரும் கூடயும் சேர்ந்த மாதிரி ஜாலியா டான்ஸ் பண்றாரு. யாருமே ஃபீஸை ஒழுங்கா தரமாட்டாங்க. என்ன ஒழுங்கா தரமாட்டாங்கன்னு அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஒரு சின்ன பொண்ணு மட்டும் இந்த மாசம் ஃபீஸ்ன்ற மாதிரி தந்துட்டு போறா. இதை வச்சு சரக்கடிப்போம் அப்படின்ற மாதிரி இவரும் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. இப்ப அசிஸ்டன்ட்டும் இவரும் சேர்ந்த மாதிரி சரக்கச்சிட்டு இருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஒரு ஃப்ரெண்டா இருப்பாரு, வேற ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்டா இருப்பாரு. அவரோட பேரு விஷ்ணுன்னு நம்ம வச்சுப்போம். இப்ப விஷ்ணு இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாரு. வாடா சரக்க போடு அப்படின்ற மாதிரி இவர் கூப்பிடுறாரு. இல்ல நான் ஹீரோ கிட்ட காசு வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன்ற மாதிரி விஷ்ணு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்கிட்ட இவ்வளவுதான் காசு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் தராரு. அந்த விஷ்ணு இருக்காரு பாத்தீங்களா, கேர்ள் ஃப்ரெண்டு கூட சுத்துறதுக்காக தான் ஹீரோ கிட்ட காசு கேட்டிருப்பாரு. ஏற்கனவே ஹீரோ நிறைய காசு தந்திருப்பாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க இன்னொன்று ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, எப்ப கேட்டாலும் எதுக்காகடா காசை தரேன்னு கேட்கிறாரு.
நம்மளை விட்டு அவனுக்கு யார் இருக்கா, அதனால தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஹீரோ ரொம்ப நல்ல டைப்பா இருக்காருல்ல, உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்படா அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காரு. மறுநாள் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோனா அதே மாதிரி மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஹீரோயின் பைக்ல வந்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா வேணும்ட்டே குளிக்கிற மாதிரி பண்றாரு. இப்பயும் அந்த பையன் தான் அந்த பக்கெட்டை தள்ளி வச்ச மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப அவங்களுமே பக்கெட்டை கொண்டு வந்து பக்கத்துல வைக்கிறாங்க. இவரு சட்டுன்னு கையை பிடிக்கிறாரு. பார்த்தா இந்த வாட்டி உண்மையிலேயே அந்த பையன் தான் வச்சிருப்பான். ஹீரோயின் இருக்காங்கல்ல, இன்னும் பைக்ல தான் போயிட்டு இருக்காங்க. என்ன அந்த பொண்ணு வந்து வைக்கணும்னு நினைச்சியா அப்படின்ற மாதிரி இந்த சின்ன பையன் கேக்குறான். நீ வேற வெறுப்பேத்தாத போடா அப்படின்ற மாதிரி இவனும் அந்த பையனை விரட்டி விடுறாரு. இப்பதான் ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. விஷ்ணுன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவர் மாற்றுத்திறனாளியா தான் இருப்பாரு. ஒரு பொண்ணை லவ் பண்ணார்ல, அந்த பொண்ணு திடீர்னு இவரை கண்டுக்கவே மாட்டாங்க. இதனால அந்த பொண்ணோட இடத்துக்கு போய் பிரச்சனை பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது. இதுக்காக தான் ஹீரோவை கால் பண்ணி கூப்பிடுறாங்க. இப்ப அந்த பொண்ணு வெளியே வரும்போது இவரும் பிரச்சனை பண்றாரு. ஆனா கூட வந்த பையன் இருக்கான்ல, ஒன்ன மாதிரி ஒருத்தனை எப்படி இவன் லவ் பண்ணுவான்னு நினைச்ச, சும்மா சுத்துனா அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். விஷ்ணுவால எதுவுமே பேச முடியல. ஆனா இங்க இருக்க ஹீரோ இருக்கார்ல, சடனா அந்த பையனோட காலரை பிடிச்சிடுறாரு. ஆமா, அவன் நொண்டி நொண்டி தான் நடப்பான், ஆனா அவன் மனசுல எந்த குறையும் கிடையாது. அவன் நொண்டி நொண்டி நடப்பான்னு தெரிஞ்சுதானே இவ பழகனா, இப்ப ஏமாத்த பாக்குறாளா அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசுறாரு. விஷ்ணுவ சமாதானம் பத்தி அங்க இருந்து கூட்டு போயிடுறாரு. இப்ப ரெகுலரா இவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா ஹீரோனோ ஃப்ரெண்டு இவர் கடையில மாத்திரை வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோக்கு ஹீரோனை எங்கேயோ பார்த்த மாதிரியே தோணுது. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, இவர் ஃப்ளர்ட் பண்ண தான் ட்ரை பண்றாருன்னு நினைக்கிறாங்க. அது எப்படி பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்காக இந்த பிட்டை எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றாங்க. நீ ஏறு, நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. ரங்கான்னு ஒரு நபரை காமிச்சாங்கல்ல, அவர் காய்கறி பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் நம்பி வந்தவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஒரு நபரோட பொண்ணு ஒரு பையனை நம்பி ஏமாந்துருவாங்க. அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, பொண்ணை தப்பு தப்பா வீடியோ எடுத்து அதை வச்சு மிரட்டிட்டு இருக்கான். இதை பத்தி ரங்கா கிட்ட சொல்றதுக்காக தான் வந்திருக்காரு. ரங்காவும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரத்துல ரங்காவோட ஆட்கள் இருக்காங்கல்ல, அந்த பையனை கூட்டு வந்துடுறாங்க. அந்த பையனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அந்த வீடியோலாம் தான்ற மாதிரி டெலீட் பண்ண வச்சிடுறாரு. மேற்கொண்டு இவனை நல்லா அடிச்சு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிடுறாரு. இவர்கிட்ட கணக்கு எழுதுறதுக்கு 2 பேர் வேலை பார்ப்பாங்க. அதுல ஒருத்தரா தான் ஈஸ்வர் இருப்பாரு. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னாலும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ரங்கா சொல்லிட்டாரு. இன்னொருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, எனக்கு 2மே பசங்க தான், ஈஸ்வருக்கு தான் 2 பொண்ணுங்க, அவருக்கு தான் ஹெல்ப் தேவைப்படும் சொல்றாரு. இதை கேட்கிற ஈஸ்வர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. என் 2 பொண்ணுங்க அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. உங்களுக்கு 2 பசங்க இருக்கிறதா சொன்னீங்கல்ல, அந்த பசங்க அடி வாங்குற நிலைமைக்கு வந்துட போறாங்க, கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஈஸ்வர் சொல்றாரு. இதனால அந்த நபர் டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப ஹீரோயின் வீட்டை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு தங்கச்சி தான் இருக்காங்க. அந்த தங்கச்சி ரெகுலரா ஒரு மாத்திரை எடுக்கணும் போல. அந்த மாத்திரையை ஆர்டர் பண்ணிருக்காங்க. தந்தா அதை சீக்கிரம் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாத்திரையை தரதுக்காக ஹீரோ தான் வந்திருக்காரு. இந்த தங்கச்சியும் காசெல்லாம் கொடுத்துடுறாங்க. அப்பதான் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இங்க அக்கா இருக்கிறத பாக்குறாரு. இவர் லவ் பண்றதுனால ரொம்ப நேரம் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. தண்ணி வேணும் அப்படின்ற மாதிரி இந்த தங்கச்சி கிட்ட கேட்கிறாரு. அவங்களும் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து தராங்க. இவர் ரொம்ப நேரம் அங்கேயே நின்னுட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு அப்பா வந்துடுறாரு. மாத்திரை தந்தாச்சுன்னா கிளம்ப வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஹீரோவை அனுப்பி விடுறாரு. ஹீரோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கடையில சாப்பிட்டுருப்பாரு. அப்ப பேட்டி எல்லாம் எடுத்திருப்பாங்க. இவர் கொஞ்சம் காமெடியா பேசினதுனால அதை எல்லாருமே ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. உன் வீடியோ தான்ப்பா இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஓனர் பையன் இருக்கான் பாத்தீங்களா, இவர்கிட்ட அந்த வீடியோவெல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். நீ நல்லா தான் ரிவ்யூ பண்ற, நீ எதுக்காக ஒரு சேனலை ரன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறது. என்கிட்ட கேமராலாம் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்கிட்ட கேமரா இருக்கு, ட்ரை பண்ணி பாரு, உனக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. ஹீரோக்கு ஓரளவுக்கு இந்த ஃபுட் விளாக்லாம் வருது. அது மூலியமா நிறைய கடையை சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூலாம் பண்ணிட்டு இருக்காரு. சேனலும் ஓரளவுக்கு போகுது. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சென்டர்ல தான் ஹீரோயின் படிச்சுட்டு இருக்காங்க. அங்க இருக்க மத்த பசங்க கிட்ட ஹீரோயினை பத்தி விசாரிக்கிறாரு. ஹீரோயின் பேர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஹீரோயின் பேரு பிரசாந்தியா இருக்கும். வேற ஒரு நாள் ஹீரோ ஃப்ரெண்டு கூட நடந்து வந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி ஒரு கடையில சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்றாருன்னா கேமராவை எடுத்துட்டு வேகமா பக்கத்துல வந்துடுறாரு. இந்த கடை எப்படி இருக்கு மேடம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோயின் எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, இந்த கடையில எல்லாமே நல்லா தான் இருக்கு, போதுமா அப்படின்ற மாதிரிலாம் கிண்டலா கேட்டுட்டு கிளம்ப போறாங்க. இவர் அவங்கள பேச விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவளால பேச முடியாது, இப்ப நிம்மதியா அப்படின்ற மாதிரி அவங்களும் வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஹீரோயினால பேச முடியாதுன்றதே ஹீரோக்கு இப்பதான் தெரிய வருது. மறுநாள் அவங்கள பார்த்து பேசணும்ன்ற மாதிரி அந்த சென்டருக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா ஹீரோயின் அன்னைக்கு வந்திருக்கவே மாட்டாங்க. என்ன ஹீரோயின் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அடுத்த 2 நாளும் ஹீரோயின் வந்திருக்க மாட்டாங்க. இதை நினைச்சு ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்ப அடுத்த நாள் பார்த்தா ஹீரோயின் ஃப்ரெண்டு கூட வந்திருக்காங்க. இவரும் பைக்கை நிறுத்தி அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. 2 நாள் எங்க போனீங்கன்னு ஹீரோ கேட்கிறாரு. ஊருக்கு தான் போயிருந்தா அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க. நான் ஹீரோயின் கிட்ட தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, போயிட்டு வா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை அனுப்பி விடுறாங்க. இவங்க 2 பேருமே கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோக்கு தான் ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு பாத்தீங்களா. இவருக்கு பிடிச்சிருக்க விஷயத்தெல்லாம் அவங்க கிட்ட வெளிப்படுத்திட்டு இருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அவங்க எதுவுமே பேசாம அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இவருமே லைட்டா ஃபீல் பண்றாரு.
இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. ரங்காவோட ஆட்கள் இருக்காங்கல்ல, ஈர வேலை பார்க்குற மெடிக்கல் ஷாப்க்கு வந்து விசாரிக்கிறாங்க. அவர் மெடிக்கல் ஷாப்க்கு வரலன்னு தெரிய வருது. இத பத்திலாம் ரங்கா கிட்ட சொல்றாங்க. அவன் எங்க இருந்தாலும் விடாதீங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அப்படின்ற மாதிரி ஆட்களும் வண்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. திரும்பி இப்ப கதை பாஸ்டுக்கு வந்துருது. அவங்க எதுவுமே சொல்லாம போனதை நினைச்சு இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சோகமா கடையில இருக்காரு. அப்பதான் அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, மருந்து வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. வந்தவங்க ஒரு பேப்பரை தந்துட்டு போறாங்க. ஈரின் தான் தர சொன்னான்ற மாதிரி தான் தந்திருப்பாங்க. இவரும் அந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஈரின் மனசுல இருக்கிறதெல்லாம் அந்த பேப்பர்ல எழுதியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்ததா சொன்னாரு பாத்தீங்களா, அது உண்மையா தான் இருக்கும். ஒரு போட்ல வந்தவங்க தண்ணியில விழுந்து தத்தளிச்சிட்டு இருப்பாங்க. வேற போட்ல தான் ஹீரோ வந்திருப்பாரு. கை கொடுத்து நிறைய பேரை காப்பாத்திருப்பாரு. அப்படி காப்பாத்தினதுல ஒருத்தங்களா தான் இவங்க இருப்பாங்க. என் உயிரை காப்பாத்தினதே நீங்க தான் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. அதே சமயம் ஃப்ரெண்டுக்காக இவர் பேசினார்ல, அதெல்லாம் இவங்க கவனிச்சிருப்பாங்க. அப்பத்துல இருந்து ஹீரோவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த விஷயத்தை தான் வெளிப்படுத்தியிருக்காங்க. இதை பாக்குற ஹீரோவுமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல, அதனால இவங்க ரெண்டு பேருமே நம்பர்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அடிக்கடி நேர்லயே இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா பழகிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரனும் ஃப்ரெண்டும் எக்ஸாம் எழுதுறதுக்காக வேற ஊருக்கு போக போறாங்க. இவரும் நைட் வந்து அவங்கள பஸ் ஏத்தி அனுப்பிலாம் விடுறாரு. ஈரனும் ஊருக்கு வந்தோடனே ஹீரோக்கு கால் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. பார்த்தா கால் போக மாட்டேங்குது. அதே மாதிரி ஹீரோ கிட்ட இருந்தும் கால் வர மாட்டேங்குது. ஹீரோ கிட்ட இருந்து கால் வரல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வேலையில பிஸியா இருப்பாரா இருக்கும், தேவையில்லாம யோசிக்காது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாங்க. இருந்தாலும் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படா ஊருக்கு வருவோம்னு நினைக்கிறாங்க. ஒரு வழியா ஊருக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, என் போன் உடஞ்சிருச்சு, அதனால தான் எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்றாரு. இதை நினைச்சு இவ பயங்கரமா ஃபீல் பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொல்லிட்டு போறாங்க. நம்பர் கூட எனக்கு தெரியல, அதனால தான் கால் பண்ண முடியல, சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க எதுவுமே பேசாம சட்டுன்னு இவரை கட்டி பிடிச்சிடுறாங்க. இவரும் அவங்கள கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே ரோட்ல கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இதெல்லாம் ஈஸ்வர் கூட வேலை பார்க்குற நபர் பார்த்துடுறாரு. இதை ஈஸ்வரோட காதுல போடணும் அப்படின்ற மாதிரி நாசுக்கா அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க மருமகனை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது மருமகனா அப்படின்ற மாதிரிலாம் ஈஸ்வர் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. நடு ரோட்ல ஒரு பையனை கட்டி பிடிச்சிருந்தா அதான் மருமகனா இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி அவர் கிண்டலா சொல்லிட்டு போயிடுறாரு. இதனால அப்பாக்கு பொண்ணு மேல டவுட் வருது. பொண்ணு யாரையோ லவ் பண்றா போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. போனை பார்த்தெல்லாம் சிரிக்கிறாங்க. அப்பாவோட டவுட் அதிகமாகுது. மறுநாள் இவரும் அந்த இடத்துல விட்டுட்டு கிளம்பிடுறாரு. அப்படி கிளம்பினவரு கொஞ்சம் தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. பொண்ணை பைக்ல கூட்டு போறாரு. இதெல்லாம் பாக்குற அப்பாக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. ஹீரோக்கு பின்னாடியே வராரு. மாத்திரை கொடுக்கறதுக்கு இவன் தானே வீட்டுக்கு வந்தான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி ரங்கா சொன்னதும் மைண்ட்ல ஓடுது. எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட வாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டா என்ன அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கதை இப்ப பிரசன்ட்டுக்கு வந்துருது. இப்போ ஒரு கராத்தே மாஸ்டரை நமக்கு காட்டுறாங்க. கிளாஸ் முடிஞ்சிருச்சு, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி பசங்களை அனுப்பி விடுறாரு. இவர் அந்த குரூப்ல ஒருத்தர் போல. ரெண்டாவதா ஒரு நபர் இறந்து போனா பாத்தீங்களா, அவனோட அம்மா இவருக்கு கால் பண்ணிட்டாங்க. அவன் காலையில வெளியே போனா, இன்னும் வரலப்பா, அங்க வந்தானான்னு கேக்குறாங்க. இங்கெல்லாம் வரலமா, நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இந்த சமயம் ஹீரோ இருக்கார்ல, வேகமா பின்னாடி வந்து இவர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டாரு. இவரும் தப்பிச்சு ஓடணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடிட்டு இருக்காரு. ஓடுன இந்த கராத்தே மாஸ்டர் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப வேகமா இவங்க டீம்ல இருக்க எட்டுக்கு கால் பண்ணிட்டாரு. அவன் பேரு பாபு அப்படின்றது. பாபு, அவங்க ரெண்டு பேருமே மிஸ் ஆகுறாங்க. அவன் என்னையும் துரத்திட்டு இருக்கான். ஒன்னு ஏதாவது பண்ணிட போறான், கவனமா இரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரி போன் பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இங்க இருக்க இந்த கராத்தே மாஸ்டரோட கதையை ரொம்ப கொடூரமா முடிக்கிறாரு. இப்ப கதை திரும்பி பாஸ்டுக்கு வந்துருது. ஹீரோ ஹீரோயினை விட்டுட்டு கிளம்பினாரு பாத்தீங்களா, அப்பவும் இவரை பிளாக் பண்ணிடுறாரு. உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ வேற கேஸ்ட சேர்ந்தவர் அப்படின்றது அப்பாக்கு தெரிஞ்சிருது. இதனாலேயே ஈஸ்வருக்கு இந்த லெவல்ல சுத்தமா சம்மதம் இல்லாம இருக்கு. இருந்தாலும் வேலையை பத்தி கேட்கிறாரு. ஹீரோவும் வேலையை பத்தி சொல்றாரு. 15,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குது, அது கம்மின்னு நினைச்சீங்கன்னா நான் மெடிக்கல் ஷாப் ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இருந்தாலுமே அப்பா ஏத்துக்க மாட்டாரு. உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் செட் ஆகாது, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என்னோட பொண்ணு பின்னாடி சுத்தாது அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. ஹீரோனும் படிக்கிறதுக்காக உட்காந்து இருக்காங்க. ஆனா ஹீரோ கூட சாட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. படிக்கும் போது போன் எதுக்காகமா யூஸ் பண்ற, படிக்க மட்டும் செய்யுன்ற மாதிரி போனை வாங்கி கொஞ்சம் தள்ளி வச்சிடுறாரு. மறுநாள் இவங்களுமே கிளாஸுக்காக கிளம்புறாங்க. அப்பா இருக்கார்ல, நானே விட்டுறேன், வண்டியில ஏறு அப்படின்ற மாதிரி இவங்களை கூட்டு போறாரு. இவங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ணவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவர் சோகமா இருக்கிறத ரங்கா கவனிக்கிறாரு. என்ன ஈஸ்வர், எதை நினைச்சு சோகமா இருக்கீங்க, எதுனாலும் சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. அப்பவும் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி நடந்துட்டு இருக்க விஷயத்த பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. கவலைப்படாதீங்க, அந்த பையனை நான் கொஞ்சம் தட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி ரங்காவும் சொல்லிட்டாரு. ரங்காவோட ஆட்கள் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறாரு. ஈர வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஆட்கள் பிளாக் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு பின்னாடி சுத்தின சாவடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாங்க. அதே சமயம் ரங்கா இருக்காரு பாத்தீங்களா, இந்த அப்பாக்கு கால் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் அவன் சுத்த மாட்டான், கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு. மறுநாள் ஈஸ்வர் இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணை கூட்டு போயிட்டு இருக்காரு. வழியில எங்கேயுமே ஹீரோ இல்ல. அவன் பயந்துட்டான் போல அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாரு. இப்ப பொண்ணை கிளாஸ்ல விட்டுட்டு கிளம்ப பாக்குறாரு. கரெக்டா ஹீரோ எதிர வந்து நிக்கிறாரு. என்ன சார், உங்க பொண்ணு பின்னாடி இதுக்கப்புறம் சுத்த மாட்டேன்னு நினைச்சீங்களா, வாழ்ந்தாலும் செத்தாலும் அவ கூட தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற ஈஸ்வருக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது.
ஹீரோவோட அப்பாவை பார்த்து பேசலாம்னு யோசிக்கிறாரு. அப்பாவை பொறுத்த வரைக்கும் கூலி வேலை பாக்குறவர் தானே, ரோட்ல உட்காந்தே சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. என்ன இந்த மனுஷன் ரோட்ல உட்காந்து சரக்கு அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த மாதிரி உங்க பையன் என்னோட பொண்ணை லவ் பண்றான், நீங்க தான் உங்க பையனை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் பையன் தங்க மாதிரி சார், உங்க பொண்ணை நம்பி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஆனா அப்பாக்கு தான் விருப்பம் இல்லல்ல, கேஸ்ட பத்திலாம் இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாரு. இதனால ரெண்டு பேருக்குள்ளயும் ஆர்குமெண்ட்லாம் வர ஆரம்பிக்குது. மாத்தி மாத்தி காலர்லாம் புடிச்சுக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோயின் அப்பா இருக்காருல, இவரை திட்டிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோவோட அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த இடத்துலயும் ஹார்ட் அட்டாக்லாம் இவருக்கு வந்துருது. ஹீரோவோட அப்பா உடம்பு முடியாம இருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் தெரிஞ்சு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப அப்பாக்கு ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. எதனால இது ஏற்பட்டிருக்கு அப்படின்றது அப்பா மூலியமா இவருக்கு தெரிஞ்சிருது. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் முறப்பையன் ஒருத்தா இருப்பான். ஹீரோயினோட அப்பா வர சொன்னதுனால அவனும் வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் இவனுக்கு எதிர தான் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயினை கொஞ்சம் தப்பாலாம் பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயினோட அப்பா வந்துடுறாரு. இப்ப நார்மலா அவர்கிட்ட பேசலாம் ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் சொத்து தகராறுலாம் இருக்கும். அதை பத்தி பேசிக்கிறாங்க. என் பொண்ணை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு ஓகே தான் மாமா, ஆனா அம்மா ஒத்துப்பாங்களா தெரியல, சொத்து பிரச்சனை வேற இருக்குல்ல, அதை பத்தி கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். என் பொண்ணையும் உனக்கு தரேன், சொத்தை தரமாட்டேனா, சொத்தம் உனக்கு தான், நீ சாப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி இங்க இருந்து இவரு கிளம்பி போயிடுறாரு. இப்ப ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இவன் ரூம்குள்ள வந்துடுறான். சட்டுன்னு ஹீரோயினை கட்டி பிடிச்சு தப்பானதுக்கெல்லாம் ட்ரை பண்றான். என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்க பலார்னு கண்ணத்தையே அரைஞ்சிடுறாங்க. உன்னோட அப்பா சொத்தை தரதுக்கு முடிவு பண்ணிட்டான், இதனால தான் இவ்வளவு நாள் அவன் கிட்ட பணியவா நடிச்சிட்டு இருந்தேன். உன்னை கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு சொத்து கிடைச்சிரும், சொத்து கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, ஒவ்வொரு நாளும் உனக்கு நரகத்தை காட்டுவேன், உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறான். இவன் பேசினதெல்லாம் நினைச்சு ஹீரோயின் இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட அப்பா எனக்கு மாப்பிள்ளலாம் பாக்குறாரு, நம்ம மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு மெசேஜ் பண்றாங்க. ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, பக்கத்துல நடக்கிற திருவிழாக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறான்னு சொல்லிட்டாங்க. அம்மாவும் சரி அப்பா வரதுக்குள்ள வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே திருவிழால மீட் பண்ணி பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஹீரோயின் சொல்ற எதுவுமே கேட்க மாட்டேங்குது. ஏன்னா இந்த இடத்துல சத்தம் அதிகமா இருக்கு. இதனால ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்சம் தள்ளி போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் தள்ளி வந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறத இந்த பாபு இருக்கான் பாத்தீங்களா, யூரின் பாஸ் பண்ணிக்கிட்டே கவனிச்சிட்டு இருக்கான். பக்கத்துலயே தான் பாபுவோட ஃப்ரெண்ட்ஸ் சரக்கு அடிப்பாங்க. இப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். இவனுங்க 4 பேருமே எப்ப பாரு சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி விலை மதுவை வர வச்சு ஒன்னாலாம் இருந்துட்டு இருப்பாங்க. ஒருத்தன் பான் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். உடனே விலை மதுவை வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி கால் பண்றான். ஆனா இப்ப வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால இவன் செம்மையா டென்ஷன் ஆயிடுறான். இப்ப கண்டிப்பா எனக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பாபுவும் கவனிக்கிறாருல, நான் ஒரு பொண்ணை பார்த்திருக்கேன், அந்த பொண்ணை தூக்குனா என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. தூக்குறதுக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. கவலைப்படாத, சீக்கிரமா வந்து உன்னோட அப்பா கிட்ட நான் பேசுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போது சடனா இந்த குரூப் வந்து மண்டிலேயே அடிச்சிடுறாங்க. அவனுங்க முகத்தை வேற மறைச்சிருக்காங்க. சோ யாரு அடிச்சான்னு இவங்களுக்கு தெரியல. இப்ப ரெண்டு பேரையும் மயக்கப்படுத்தின மாதிரி வேகமா இந்த இடத்துக்கு இழுத்துட்டு வராங்க. இவங்க ரெண்டு பேருமே மயக்கத்துல இருந்து தெளிஞ்சிருவாங்க. ஆனா இவனுங்க 4 பேருமே முகத்தை மூடி இருக்காங்க. இவனுங்க 4 பேர் யாருன்றது இவங்களுக்கு தெரியல. அந்த 4 பேர் சேர்ந்த மாதிரி ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்காங்க. ஹீரோ எதுவுமே பண்ண முடியாம ஹீரோவை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோயின் கஷ்டப்படுறத பார்த்து ஹீரோ இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. 4 பேரும் ரேப் பண்ணி முடிச்சோன்னா கொல்லணும்னு நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு கொன்றாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு. அப்ப இந்த சரக்க குடி அப்படின்ற மாதிரி சரக்க குடிக்க வைக்கிறாங்க. வேற வழி இல்லாம இவர் சரக்க குடிக்கிறாரு. இந்த பொண்ணு கூட இப்போ ஒன்னா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் வேணாம்னு சொல்லிட்டாரு. ஒன்னா இருன்ற மாதிரி மிரட்டுறாங்க. அப்படி ஒன்னா இருக்கும் போது இவனுங்க வீடியோ எடுத்து வச்சிருவாங்க. இங்க நடந்த விஷயத்த மறந்துருங்க, யார்கிட்டயாவது சொல்லணும்னு நினைச்சீங்க, இந்த வீடியோ நெட் முழுக்க பரவிடும் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோவும் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போடுறாரு. அதே மாதிரி ஹீரோயினை எழுப்பி விடுறாரு. நடந்த விஷயத்த நினைச்சு ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க. இவரும் சமாதான பத்தி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பாரு. ஹீரோவால நார்மலா இருக்க முடியல. நடந்த விஷயத்த நினைச்சு பயங்கரமா கஷ்டம்லாம் பட்டுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின்மே வெளியே போக மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்காங்க. ஹீரோ கால் பண்ணி பேசலான்னு பார்த்தா ஹீரோவோட காலை கூட அவங்க எடுக்க மாட்டாங்க. பயங்கரமா அந்த விஷயத்த நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல கொடுமை என்னன்னா 4 பேரோட ஃபேஸை உங்களுக்கு தெரியாதுல்ல, கண்டுபிடிச்சு பழி வாங்கலான்னு பார்த்தா கூட ஹீரோவால முடியல. யாருனே தெரியாம என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோனால அந்த விஷயத்த மறக்க முடியல, பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ரெண்டு பேரையும் அவனுங்க இழுத்துட்டு போனாங்க பாத்தீங்களா, அப்போ ஒருத்தனோட பேண்ட்ல இருந்து எதையோ தட்டி விட்ட மாதிரி ஹீரோக்கு தோணுது. அந்த இடத்துல போய் தேடி பார்த்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறது. இப்ப அவனுங்க இழுத்துட்டு போன பகுதிக்கு வந்துடுறது. ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி தேடி பார்க்கும் போதுதான் ஒரு கார்டு கிடைக்குது. ஆதார் கார்டு தான் கிடைக்கும். இது மூலியமா ஒருத்தனோட அடையாளம் இவருக்கு தெரிஞ்சிருது. இவர் அவனை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்பதான் ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் கால் வருது. ஹீரோயின் ரொம்ப சோகமா இருக்கா, நீங்க வந்து பேசினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி நான் வந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோயினை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்னால வாழவே முடிய மாட்டேங்குது, நான் செத்துடலாம் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
அப்படிலாம் பண்ணிடாத, எனக்கு யார் இதை பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, அவங்களுக்கு சட்ட ரீதியா தண்டனை வாங்கி தருவோம்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு ட்ரை பண்ணா அவனுங்க அந்த வீடியோவை லீக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும். பேசாம இங்க இருந்து நம்ம எங்கேயாவது தூரமா போயிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நீ என்ன சொல்றியோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம், ஆனா அவசரப்பட்டு தப்பான முடிவை மட்டும் எடுத்துறதுன்னு சொல்றாரு. இப்ப கட்டி பிடிச்சி உங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. அந்த பாபு இருக்கான் பாத்தீங்களா, ஒரு இடத்துக்கு வந்து கார்ல இறங்குறான். அவனை ஃபாலோ பண்ணி ஹீரோ வந்திருப்பாரு. வேகமா அட்டாக் பண்றதுக்காக ஓடி வராது. ஆனா பாபுவை சுத்தி பாபுவோட ஆட்கள் இருப்பாங்க. சடனா வந்து ஹீரோவை லாக் பண்ணிடுறாங்க. மாட்னியா அப்படின்ற மாதிரி பாபுவும் ஹீரோவை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ அதை மீறியும் எல்லாரையும் அடிக்கிறாரு. இப்ப பாபுவையும் போட்டு இந்த இடத்துல பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. மத்த ரவுடிங்கெல்லாம் இங்க இருந்து ஓடிடுறாங்க. பாபு மட்டும் தான் வசமா இப்ப சிக்கியிருக்கான். இப்போ ஒரு கத்தி எடுத்துக்கிறாரு. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அவனை கொல்றதுக்காக வராரு. இந்த இடத்துல தான் பாபு என்ன பண்ணா அப்படின்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க 4 பேர் கிளம்புனாங்க பாத்தீங்களா, அதுல பாபு மட்டும் ஈரின் நம்பரை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிருப்பான். ஈரின் போன்ல இருந்து இவனுக்கு ஒரு கால் பண்ணிருப்பான். அடுத்த சில நாட்கள் அவங்க கிட்ட பேசியிருக்க மாட்டான். ஆனா ஹீரோ சமாதானம் பத்திட்டு போனாரு பாத்தீங்களா, அன்னைக்கு நைட்டு நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அந்த வீடியோவை ஈரனுக்கு அனுப்பி வைக்கிறான். ஈரன் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. நீ உடனே கிளம்பி இந்த இடத்துக்கு வரணும், அப்படி வரலன்னு வச்சுக்கோயேன் இந்த வீடியோவை பரப்பி விட்டுருவேன், அதனால கிளம்பி வான்ற மாதிரி சொல்றான். ஈரனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஹீரோ கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதுக்கு கூட அவன் டைமே தரமாட்டான். இப்ப வரப்போறியா இல்லையா, இல்லைன்னா பரப்பி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் தொடர்ச்சியா வாய்ஸ் நோட்டை அனுப்பிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் பாக்குற இவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. பேசாம செத்துட்டா என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. பக்கத்துல இருக்க ஒரு கத்தி எடுத்து இவங்களோட கையை இவங்க அறுத்திருப்பாங்க. வந்து பாக்குற ஈஸ்வர் தப்பா புரிஞ்சிருப்பாரு. ஹீரோ தான் ஏதோ பண்ணிருக்கான், அதனால தான் பொண்ணு இறந்து போயிருக்கான்னு நினைச்சிருப்பாரு. அதனால தான் ஹீரோ மேல கோவப்பட்டு இருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவனை கொடூரமா இந்த இடத்துல சாவடிச்சிடுறாரு. ஆக மொத்தத்துல சம்பந்தப்பட்ட 4 பேரையும் இவர் கொலை பண்ணிடுறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி இந்த வீடியோலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தராரு. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஈரன் இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்கள புதைக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் வேகமா சுடுகாட்டுக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல ரங்காவும் ஆட்களும் இருக்காங்க. இந்த இடத்துக்கே வந்துட்டான், விடாதீங்க அப்படின்ற மாதிரி ரங்கா சொல்லிட்டு இப்ப ஆட்களும் ஹீரோவை தடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஹீரோவை போக வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்கள தடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் கஷ்டப்பட்டு அவங்கள பாக்குறதுக்காக ஓடி வந்துடுறாரு. அந்த இடத்துல அப்பதான் இறுதி சடங்கு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பவும் இப்படி பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி ஹீரோவை முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம சோகமா ஈரினை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்தவர் சடனா கத்தி வச்சு இவரோட கழுத்தை அறுத்து கீழே விழுந்துடுறாரு. என்ன இவனே கழுத்து அறுத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி அப்பா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. ஈரவும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. என்ன இவனே கழுத்து அறுத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி ரங்காவும் ஆட்களும் கவனிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ மேல தப்பு இல்லைன்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. 2 நாள் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோ ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜ் எல்லாம் ஈஸ்வர் கிட்ட தராங்க. இப்ப ஈஸ்வரம் சிஸ்டத்துல போட்டு அந்த ஃபுட்டேஜ பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ கொல்றதுக்கு முன்னாடி என்னடா பண்ணீங்க சொல்லுங்கன்னு கேட்டிருப்பாரு. அவங்க பண்ண தப்ப பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் 4 பேரையும் கொலை பண்ணிருப்பாரு. 4 பேரையும் கொலை பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோவும் அப்பா கிட்ட பேசுற மாதிரி பேசியிருப்பாரு. இல்ல ஏன் தப்பும் இருக்கு, நான் ஈரனை இன்னும் கவனமா பாத்துருக்கணும், என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. வாழ்ந்தாலும் செத்தாலும் ஈரன் கூட தான், எங்க 2 பேரை பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொன்னாரு பாத்தீங்களா. இதெல்லாம் அப்பாவோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இப்ப அப்பாவும் சோகமா மாடிக்கு வராரு. இப்ப மாடியில நின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதோட இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.